ஜனாதிபதியோடு பேசணும் ஒன்று இந்த காற்றாலை மற்றது கரியமண் அகழ்வு சம்பந்தமாக கரியமண் அகழ்வு சம்பந்தமாக முற்றாக நிறுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது ஒரு விடயம். ஒரு மாத கால அவகாசம் இந்த மின் பவர் சம்பந்தமாக காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக ஒரு மாத காலம் எந்த வேலையும் நடக்காத என்ற உத்தரவாதத்தை தந்ததோடு மாவட்டத்திலே அவசரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 20 மெகாவாட் காற்றாலை சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், அதனோடு இது மக்களோடு எந்தவித கலந்துரையாடலும் செய்யப்படாமல் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடியோ அல்லது சோசியல் இம்பேக்ட் ஸ்டடியோ இது சம்பந்தமாக செய்யப்படுகின்ற பொழுது மக்கள் அதை அவதானிக்காமல் இருந்த மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல் எதுவுமே கொடுக்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்தேர்ச்சியாக மக்கள் அதை எதிர்த்து மன்னாரிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னார் பிரஜைகள் குழு ஒன்றும் அவர்களோடு சேர்ந்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக இன்று ஒரு சந்திப்பு காற்றாலை விடயமாக என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் சந்தித்து போட்டு தான் இப்போ வருகின்றோம். அந்த நிலைமைகளை மன்னார் பிரஜைகள் குழு மற்றது எம்பிமார் கூடுதலாக எல்லாரும் விளங்கப்படுத்தினது. இதில் மன்னார் தீவுக்குள்ள இந்த நடவடிக்கை செய்கிறது பொருத்தமற்றன்றதை சில புள்ளி விவரங்களோட வடிவாக விளங்கப்படுத்தினது. என்னென்னா மற்றது மக்களுக்கு தெளிவுபடுத்தினது காணாதுன்றத விடயத்தை சொன்னது. மேலே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு அந்த மன்னாரில் நடைபெறுகிற 2 விஷயங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதியோடு பேசணும் ஒன்று இந்த காற்றாலை மற்றது கரியமண் அகழ்வு சம்பந்தமாக கரியமண் அகழ்வு சம்பந்தமாக முற்றாக நிறுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது ஒரு விடயம். ஒரு மாத கால அவகாசம் இந்த மின் பவர் சம்பந்தமாக காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக ஒரு மாத காலம் எந்த வேலையும் நடக்காத என்ற உத்தரவாதத்தை தந்ததோடு மக்களோடு கலந்தாலோசித்து அதன் பின்பு தங்களுடைய வேலை திட்டத்தை செய்யலாமா என்பதை அவர்கள் யோசிப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆகவே வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அந்த வகையில் இந்த முடிவு தான் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்துக்குள் மக்களோடு பேசி ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் வரை ஒரு மாதம் மட்டும் இந்த மின்பவர் சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளும் நடக்காது என்ற உத்தரவாதத்தை ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார். அமைச்சர்களும் அவர்களுடைய அதாவது அதிகாரிகளும் கலந்து கொண்டார். எங்களுடைய சார்பாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார். மாவட்டத்திலே அவசரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 20 மெகாவாட் காற்றாலை சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், அதனோடு இது மக்களோடு எந்தவித கலந்துரையாடலும் செய்யப்படாமல் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடியோ அல்லது சோசியல் இம்பேக்ட் ஸ்டடியோ இது சம்பந்தமாக செய்யப்படுகின்ற பொழுது மக்கள் அதை அவதானிக்காமல் இருந்த மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல் எதுவுமே கொடுக்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்தேர்ச்சியாக மக்கள் அதை எதிர்த்து மன்னாரிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஜனாதிபதியை இன்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் சங்க அமைப்பை சார்ந்தவர்களும் நாங்கள் கண்டு சொன்ன பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஒரு மாத காலத்துக்கு இந்த வேலை திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறும் அந்த ஒரு மாத காலத்துக்குள் இது சம்பந்தமாக குழு அனுப்பி மக்கள் பிரதிநிதிகளோடு அதிகாரிகளோடு கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்.
மதிப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் இன்று ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறங்க இன்றைய சந்திப்பு 4 மணிக்கு ஜனாதிபதி அவர்களோட மன்னார் பிரஜைகள் குழு ஒன்றும் அவர்களோடு சேர்ந்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக இன்று ஒரு சந்திப்பு காற்றாலை விடயமாக என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் சந்தித்து போட்டு தான் இப்போ வருகின்றோம். அந்த நிலைமைகளை மன்னார் பிரஜைகள் குழு மற்றது எம்பிமார் கூடுதலாக எல்லாரும் விளங்கப்படுத்தினது. இதில் மன்னார் தீவுக்குள்ள இந்த நடவடிக்கை செய்கிறது பொருத்தமற்றன்றதை சில புள்ளி விவரங்களோட வடிவாக விளங்கப்படுத்தினது. என்னென்னால் மற்றது மக்களுக்கு தெளிவுபடுத்தினது காணாதுன்றத விடயத்தை சொன்னது. இப்போ நாடு வருமானம் ஒன்றை தேடுறதுக்கு நாங்கள் தடை இல்லை, காற்றாலையால் பாதிப்புகள் இல்லை என்ற ஒரு விடயத்தை சரியான முறையில் தெளிவுபடுத்த இல்லை என்றதை விளங்கப்படுத்தினது. நாங்கள் எங்கள் தரப்புகள் எல்லோரும் கூடுதலாக விளங்கப்படுத்தினர். அதை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் சொன்னவர், இந்த நிலைமை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இப்படி காற்றாலையில் இப்படி பயன்படுத்த முடியாமல் விடையக்க மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படும், நாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றதை ஜனாதிபதி அவர்களும் பூரணமாக ஒரு விளங்கப்படுத்தல் ஒன்றை செய்தவர். ஆனால் எங்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1 மாதத்துக்கு எதுவித இதுகளும் அதில் இது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதென்றும் அதற்கு அந்த 1 மாதத்துக்குள்ளே மக்களுக்கான விழிப்புணர்வுகளை, மக்களுக்கு இதால் ஏற்படுற நன்மைகள் அல்லது இதால் பாதிப்பில்லை என்ற விளக்கங்களை பூரணமாக கொடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட அந்த ஃபாதர் ஒரு ஆள் சொன்னது, மார்க்கஸ் ஃபாதர், அந்த 10க்கு மேற்பட்ட பாதிப்புகளை பற்றி இவைக்கு விளங்கப்படுத்தினேன். அந்த 10க்கு மேற்பட்ட பாதிப்புகளை மக்களுக்கும் விளங்கப்படுத்துகிறேன், நிறுவனங்களுக்கும் இதோடு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அதை சொல்லி இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இவற்றில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்ற நிலையை தான் சொல்லுவேன்ட்டு ஜனாதிபதி இதை சொன்னது. இப்போ நாங்கள் 1 மாத காலத்துக்கு இதை பற்றி ஒன்றும் நடவாது, அது நிறுத்தப்படும். அதே நேரம் எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதை மக்களோடும் கதைச்சு நிறுவனம் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் தெளிவுபடுத்தி அதுக்கு பிறகுதான் முடிவெடுப்போம் என்ற நிலைப்பாட்டை சொன்னது. அது ஃபாதராக்களை தான் கேட்கணும். இப்போ நாங்கள் இதில் கலந்து கொண்டது வன்னி எம்பி என்ற வகையில் கலந்து கொண்டது. இப்போ மெட்ராக்களையும் கேளுங்க, இதுதான் நிலைமை. மற்ற இதோட இன்னொரு விடயம், நாங்கள் இறுதி முடிவில் வட்டுவால் பாலம் நாங்கள் முதல் கேட்டதுக்கு நன்றி சொன்னான். கொக்குழாய் பாலம் சம்பந்தமான விடயத்தையும் சொன்னான். நிச்சயமாக அடுத்த வருடம் கொக்குழாய் பாலம் அதுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்றும், அது சுற்றுலாவோட சம்பந்தப்பட்ட விடயம் என்றதால் அதுக்கும் சொன்னவர். ஆனால் இது இப்போ நிலைமையில் ஆரோக்கியமாக மக்களோட கலந்துரையாட, நான் ஒரு உதாரணத்துக்கு நான் கதை கேட்க சொன்னான், கனவேர் நல்ல விடயங்களை சுட்டி காட்டினது. கதை கேட்கணும்னா மக்கள்கிட்ட போக முடியலை. நாங்கள் என்னென்னா மன்னார் தீவு மிக மோசமாக பாதிக்கப்படுது என்ற விவரத்தை சுட்டி காட்டினது எம்பிமாரும் பிரஜைகள் குழுவாக வந்தவர்கள். அப்போ இதுதான் நான் சொல்லக்கூடியது. இந்த வகையில் இப்போதைக்கு இது பிரச்சனையில் நிறுத்தப்படும். அநேகமாக ஃபாதர்கிட்ட அல்லது அந்த குழுக்கள்கிட்ட கேளுங்கோ இந்த நிறுத்தப்படுது கொண்டது. ஏனென்றால் நிறுத்தப்படும் என்று தான் நான் எண்ணுகிறேன். இல்லை, காற்றாலை மக்கள் இல்லாத இடத்துல அமைக்கணும் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டவர். இந்த விடயத்தில் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறதால இந்த விடயத்தை மட்டும் பரிசீலிக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ சொன்ன கருத்துக்கள். உண்மையிலேயே மன்னர் அந்த மக்களுடைய அந்த மடு சம்பந்தப்பட்ட யாத்திரிகர்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதும், அதே மாதிரி நல்லூர் சம்பந்தப்பட்டதுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதும் அதை கருத்தில் கொண்டு, ஆனால் நிச்சயமாக அது செய்யத்தான் வேணுங்கிறதால் என்னென்றால் எங்களுடைய நோக்கம் என்னென்றால் இராணுவ பிரசன்னம் அதிகரித்து இருக்கிறதால அவர்களுடைய கடமையை தான் அவியல் செய்யணும். நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறார், சட்டத்துக்கு மரியாதை எல்லாரும் தான் கொடுக்கணும். இராணுவம் தன் கையில் எடுத்து போட்டு அப்படி இல்லாடிக்கு அந்த ஆக்கள் போனது அப்படி பிடிச்சதென்றால் அவியல் பொலிசிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அப்போ அது பிள்ளை, அதுக்காகத்தான் அறிவித்தது.
தற்செயலாக அந்த திகதி பொருத்தமற்றதாக வந்த உடனே அதை செய்தார், மற்றும்படி ஒன்றும். இவர் பொது அமைப்புகளின் ஒன்றியம் மன்னார் மாவட்டம். எமது வேண்டுகைக்கு அமைவாக ஜனாதிபதி இன்றைய சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அவர் ஆரம்பத்திலே எந்த விடயங்களுக்கும் இணக்கம் காண முடியாத வகையில் தான் உரையாடியிருந்தார். பின்னர் நாங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து கூறியதன் அடிப்படையில் 1 மாத காலம் தற்காலிகமாக இடைநிறுத்தி இதை பற்றி ஆய்வு செய்யலாம் என அவர் கூறுகிறார். ஆனால் அவருடைய கதையினுடைய வெளிப்படுத்தலின் பிரகாரம் நடைபெறுகின்ற 70 மெகாவாட் மின்சாரத்துக்குரிய வேலையை அவர் நிறுத்துவதாக இல்லை, நிறுத்தப் போவதும் இல்லை என்றுதான் எங்களுக்கு புரிகிறது. அதானிக்கென வழங்கப்பட இருந்த 53 இடங்களையும் வேண்டுமானால் நிறுத்தலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவருக்கு பல விடயங்கள் பற்றி அதிகாரிகளால் தெரிவிக்கப்படவில்லை தெளிவாக. குறிப்பாக கனியமண் அகழ்வு சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு எதுவித தகவலும் அறிந்திருக்கவில்லை. அவர் எதுவுமே தெரியாதது போல் தான் எங்களோடு பேசினார். அது தொடர்ந்து நடைபெறாது என்றும் சொன்னார். அங்கிருந்த அமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி சரியான தகவலையும் அவர்களுக்கு இன்றைய கூட்டத்தில் கூட தெரிவிக்காத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையாக இருந்தது. ஆகவே அரசு நாங்கள் எதற்காக இப்போ போராடுகின்றோமோ அந்த காற்றாலையை நிறுத்துவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் எங்களுடைய இந்த கூட்டத்திலிருந்து புரிந்து கொண்டோம். மின்சார அமைச்சர் என்றாலும் சரி சுற்றாடல் அமைச்சர் என்றாலும் சரி பிரச்சனைகளை தீர்ப்பது சம்பந்தமாக அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை சம்பந்தமாக அவர்கள் யோசிப்பதற்கு தயாராக இல்லை என்றுதான் புரிகிறது. ஆகவே அவர்களுடைய திட்டத்தையும் செயற்படுத்துவதையும் எதிர்கால நோக்கு பற்றியும் தான் இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்ததே தவிர இது தற்காலிகமாக எங்களை சமாளிப்பதற்காகத்தான் இந்த 1 மாத காலம் வழங்கப்பட்டிருக்கதாகவே நாங்கள் உணர்கிறோமே தவிர இதில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும் என்று நாங்கள் நம்புவதாக இல்லை. சீலெக்ஸ் நிறுவனம்தான் 4 காற்றாலைகள் 5 மெகாவாட் 20 மெகாவாட்டுக்குரிய மின்சார வேலைகள் காற்றாலைக்குரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய அதை பொருத்துவதற்குரிய பணிகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 15 வாகனங்களுக்கு மேல் காற்றாலை உபகரணங்கள் வந்துவிட்டன. மேலுமாக ஒரு 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் வர இருக்கின்றன. ஆகவே அவர்களுடைய வேலையை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அரசுக்கு சார்பானவர்கள் அரசுடைய நிலையில் தான் இருந்தார்கள். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் சிவில் அமைப்பினரும் ஒரே நிலையில் தான் இருந்தார்கள். முன்னெடுக்கப்படுற இந்த ஆர்ப்பாட்டம் என்ன மாதிரி நிலைப்பாடு? இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாங்கள் நாளைக்கு சென்று அவர்களோடு கலந்துரையாடி அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என நாங்கள் யோசிக்கின்றோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய இன்றைய கூட்டத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஜனாதிபதி அவர்களுக்கு இன்னைக்கு தான் இதன் பற்றி ஆழமான நிறைய விடயங்கள் தெரிய வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஏலவே அவருக்கு இது பற்றி எந்த தகவலும் தெரிந்திருக்கவில்லை. இடங்கள் சம்பந்தமாக தெளிவில்லை, அமைச்சர்களுக்கும் தெளிவில்லை, அதிகாரிகளுக்கும் தெளிவில்லை. இது எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட சம்பந்தமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகளும் தெளிவில்லை. எந்தெந்த நிறுவனங்களுக்கு எத்தனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றதும் தெளிவில்லை. அவர்களுக்கு மொத்தத்தில் இந்த விடயத்திலே ஒரு பூரணமான தெளிவற்றவர்களாகத்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நாங்கள் நாளைக்கு அவர்களோடு கலந்துரையாடித்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதா அல்லது இந்த 1 மாத காலத்துக்கு கால அவகாசம் கொடுப்பதா என்கின்றதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் முற்றிலுமாக என்னுடைய கூட்டத்தினுடைய சாராம்சத்தின்படி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் மயில்வாகன ஜெயதீஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர். இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே ஜனாதிபதி தலைமையிலே மன்னார் மாவட்டத்திலே கடந்த சில நாட்களாக இடம்பெறுகின்ற காற்றாலை அமைப்பது தொடர்பான எதிர்ப்பு நடவடிக்கை பொருட்டு இந்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதியுடன் நடைபெற்றது. அந்த வகையிலே அந்த மன்னார் தீபகற்பதியிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல் மக்கள் நலன்சார் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அதே போல் அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உட்பட அனைவரும் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். வேளையிலே ஜனாதிபதி மக்களினுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்த்ததோடு எப்பொழுதும் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு எதிரான அல்ல மக்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்மானங்களை எடுப்பதில்லை என்ற வகையிலே இன்றைய தினம் அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலிலே இந்த மேற்படி காற்றாலை அமைக்கும் திட்டமானது வர இருக்கின்ற 1 மாதம் வரையும் பிற்போடப்பட இருக்கின்றது. அந்த 1 மாத காலப்பகுதியிலே மக்களுடன் கலந்துரையாடலை அந்த பிரதேசத்து மக்களுடன் மேற்கொள்வதோடு அவர்களுக்கு இந்த காற்றாலை தொடர்பான விடயங்களை அதை அமைப்பதன் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விடயங்களையும் அவர்களோடு கலந்துரையாட கீழ்மட்டத்திலே நாங்கள் ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கனிய மணல் அகழ்வு தொடர்பான விடயங்களும் இங்கே கலந்துரையாடப்பட்டது.
அதன்போது கரியமணர் அதாவது மக்களுடைய விருப்பமின்றி அதே போல் சரியான சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்தவித காரணம் கொண்டும் கரியமணல் தொடர்பான அகழ்வு வேலைகளோ எவையுமே இடம்பெறாது என்ற உறுதியை எமது ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார். அதேபோல் இன்றைய இந்த கலந்துரையாடலிலே வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர், அதேபோல் கூட்டுறவு வன்னி மாவட்ட கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க போன்ற பல்வேறுபட்ட பிரதிநிதிகள் இங்கே கலந்துரையாடியிருந்தார்கள். சுமூகமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலிலே மக்கள் சார்பாக ஜனாதிபதி அவர்கள் மிகுந்த கரிசனை செலுத்தி இருக்கின்றார். பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அவர் இந்த மக்களுக்கு செய்து கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் இங்கே வருகை தந்த பிரதிநிதிகளால் வினாவப்பட்டது. அப்பொழுது அவை அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கு எந்தவித தயவும் காட்டாது அனைத்து விடயங்களுக்கும் சம்மதித்திருந்தார். அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே செயற்படுத்த இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களாக கொக்குளாய் பாலம், அதேபோல் வட்டுவாகல் பாலம் வர இருக்கின்ற 2ஆம் தேதி கட்டுமான பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே வடமாகாணம் 30 வருடத்துக்கு மேலாக யுத்தத்தின் மீது பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வகையிலே வாழக்கூடிய வகையிலான சகலவிதமான நடவடிக்கைகளையும் சகலவிதமான மக்கள் நலன் சார்ந்த விடயங்களையும் மேற்கொள்வதற்கு எங்கள் அரசாங்கம் எப்பொழுதும் பின்னிற்கப் போவதில்லை. அந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடல் சுமூகமாக இடம்பெற்றது. காற்றாலை இனிவரும் காலங்களிலே 70 மெகாவாட் காற்றாலை அமைக்கப்பட இருக்கின்ற அதேவேளை இனிவரும் காலங்களிலே அதற்கு அப்பால் காற்றாலைகளை மன்னார் தீவக பகுதியிலே அமைப்பதில்லை என்ற உறுதிமொழியையும் ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடலில் ஏற்படுத்தப்பட்ட போது கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால அரசாங்கங்களிலே அமைக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் தொடர்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது தொடர்பாகவும் மக்கள் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்கும் கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை திருத்தி அதற்கு தேவையான வெள்ளத்தை வெளியேற்றக்கூடிய வகையிலான அனைத்து விதமான செயற்திட்டங்களையும் தான் மேற்கொண்டு தருவதாகவும் மன்னார் தீவக பகுதியிலே வெள்ளப்பெருக்கை நிறுத்துவதற்கு அதற்கு தேவையான சூழல் ஆய்வுகளை மேற்கொண்டு உடனடியாக அவர்களுக்கு நடவடிக்கைகளை இந்த வருடம் அல்லது வருகின்ற வருடத்திற்கு இடையிலே அதை செய்து முடிப்பதற்கு உத்தரவாதம் வழங்கியுள்ளார். இவ்வாறு எங்களை பொறுத்தவரையிலே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன. இந்த விடயங்களை நிச்சயமாக வர இருக்கின்ற ஒரு மாத காலப்பகுதியிலே மக்களுடனும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து விதமான பிரஜைகளுடனும் நாங்கள் கலந்துரையாடி சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் வெற்றிகரமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்களே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வெற்றிகரமாக நிறைவடைந்தாங்க. ஆனால் மக்கள் நலன் சார் அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் சட்டமன்ற ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும்போது சொன்னாங்க, ஜனாதிபதிக்கு இது சம்பந்தமான புதிய தெளிவு அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அவர் 1 மாத காலத்திற்கு இதை தள்ளி போட்டிருக்கின்றார். இதனால் இந்த பேச்சுவார்த்தை நம்பிக்கை இல்லை. ஆகவே போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த காற்றாலை திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது. இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது கடந்த கால அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் போது. கடந்த கால அரசாங்கங்கள் மன்னார் தீவக பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட காற்றாலை தொடர்பாக மக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தவில்லை. இந்த காற்றாலை திட்டம் என்றால் ஒரு பாரிய அளவிலான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது பூதாகாரமானது, இவ்வகையான பல்வேறுபட்ட விடயங்கள் மக்கள் மனதிலே இருக்கின்றன. அந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காரணம் இருக்கின்றது. அதற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 1 மாத காலப்பகுதியிலே இந்த மக்களுடன் கலந்துரையாடலை அந்தந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடன் நேரடியாக சென்று கலந்துரையாடலை மேற்கொண்டு இது தொடர்பாக தெளிவூட்டல்களை மக்களுக்கு வழங்குவதோடு அவர்கள் நிச்சயமாக அந்த தெளிவூட்டல்களுக்கு உட்படுவார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அது மட்டுமல்லாமல் ஏனைய நாடுகளிலும் இந்த காற்றாலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே மக்களுக்கு தேவையற்ற பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அவர்கள் இது தொடர்பான ஒரு பிழையான ஒரு எண்ணக்கருவை கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்கு என்று நான் அறிகின்றேன்.
அந்த வகையிலே மக்களுக்கு நிச்சயமாக தெளிவூட்டலை மேற்கொள்வதோடு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வகையான பாதிப்புகள் ஏற்பட இருக்கின்றன, அவ்வாறு பாதிப்புகள் ஏற்படுகின்ற விஞ்ஞான ரீதியான முடிவுகளின்படி அதற்கான பரிகாரங்களை செய்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அது தொடர்பாக ஜனாதிபதி கூறியிருந்தார். எனவே நிச்சயமாக இது ஒரு முரண்பாடான விடயமாக இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஃபாதர் மார்க்கஸ், மன்னார் புரட்சியர் குழு தலைவர். அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களை நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மைக்கான நீதிக்கான போராட்டம், எங்கள் நிலத்தை மீட்கின்ற ஒரு போராட்டம், எங்களுடைய வாழ்விடங்களை பாதுகாக்கின்ற ஒரு போராட்டம், வளங்களை பாதுகாக்கின்ற ஒரு போராட்டம். இன்றைய கலந்துரையாடல் வழியாக ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளித்திருக்கோம். ஒரு மாதம் எல்லா திட்டங்களையும் நிறுத்தி மக்களோடு பேசி மக்களுக்கு உகந்த திட்டங்களை மட்டும் முன்னெடுப்பதாக அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாங்களும் எங்களுடைய இந்த காலத்தை நாங்கள் பெரிதாக மத்திய துரித நடவடிக்கையில் நாங்களும் ஈடுபட போகின்றோம். எங்களுடைய போராட்டங்களும் தொடர்கின்ற வழிகளும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். எல்லாம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வரும் வரை எங்களுடைய போராட்டங்கள் பல வழிகளிலே பல நிலைகளிலே தளங்களில் அது நடைபெறும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லி வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசாங்க சார்பில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய எரிசக்தி அமைச்சர், மற்றது கனியமண் அகழ்வு சுற்றாடல் அமைச்சர், எங்கள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மாவட்டத்து அரசு அதிபர், உதவி அரசாங்க அதிபர் மற்றும் மின்சார சபையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த ஒரு மாதத்துக்கான அந்த திட்டமிடலுக்கான கலந்துரையாடலுக்கான பகுதியாக காலமாக அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை நிறுத்தி இருக்கிறார் என்பதை இந்த வேளையில் சொல்லிக்கொள்ளும். ஒரு மாதத்துக்கு பிறகு திட்டமிடல் கதைகள்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நிறுவனத்தினே போகிறாங்க காட்டாளியை நிறுத்துவதற்கு நாங்கள் விட போவதில்லை, அது மட்டும் உறுதி. நிறுத்துவதற்கு விட போகிறது எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் மக்களை அழிக்கிற எந்த திட்டங்களையும் அனுமதிக்க மாட்டோம். தொடரும் போராட்டம் மக்களோடு நாங்கள் இன்று பேசி நாளை எங்களுடைய முடிவுகளை நாங்கள் சீர் செய்து ஒரு மாதம் காலமில்லை, எவ்வளோ காலம் போனாலும் நாங்கள் எங்கள் மக்களுக்கு நிரந்தரமான முடிவு கிடைக்கும் வரை மக்களுடைய முடிவின்படி அவருடைய கலந்து ஆலோசித்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்கொண்டு செல்லலாம் என்று நாங்கள் தீர்மானிப்போம். நாளை காலையில் போராட்டம் பற்றி நாங்கள் அந்த கலந்துரையாடலை வைத்துக் கொள்ளலாம். மண்ணகம் இல்லை, 2 திட்டங்களையும், அதாவது சீலெக்ஸ் நிறுவனத்தினுடைய 4 காற்றாலைகளும் கேலிசனுடைய 10 காற்றாலைகளும் எங்களுடைய தீவிலிருந்து வெளியே கொண்டு போகும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மண்ணகழ்வை பற்றி பேசினது அவர் அதை பற்றி பேச வேணாம் என்று நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்கிறேன். அது தீர்க்கமாக ஆராய்ந்து தான் முடிவெடுக்கப்படும். மண்ணகழ்வு இப்போதைக்கு முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அதை பற்றிய தீர்க்கமான ஆலோசனை முடிவு எட்டப்பட்ட பிறகுதான் மண்ணகழ்வை பற்றி தாங்கள் பேசுவதாக சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி அவர்களே நேரடியாக சொன்னார். சரி